யாரை கூப்பிடுறது? நீ இல்லையா? வேற வழியே இல்லை. நீதான் அன்பு மாப்பிள்ளை கொங்கு மஞ்சுநாதன் அவர்களை முதலாவதாக இறக்கிவிட மனதில்லாத காரணத்தினால் என் ஆர்வீர் சகோதரர் அரக்கோணம் தினேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்நாவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லிக் கொடுத்தவளை உன் திருப்பாதங்களை முத்தமிட்டு உன்னை வணங்கி துவங்குகிறேன். தமிழ் தாயே, முதல் வணக்கம். கை தட்டோன்னு மஞ்சள் நச்சுகளுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் கொஞ்சம் ஜாலியா கை தட்டு பார்க்கலாம். நாடு போச்சு நல்லது நடுவரும் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று தன் திறமையை வெளிப்படுத்தி வந்தாலும் பட்டிமன்ற துறையிலே நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு அதிக காசை கொடுக்கக்கூடிய தலைச்சிறந்த நடுவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு நண்பர் வழக்கறிஞர் கலையமுதன் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நெஞ்ச நிறைந்த பேச்சாளர்களுக்கும் அருமையான ரசிக பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லி, பொதுவா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, உள்ளூர் குலம் தீர்த்த குலம் ஆகாது அப்படின்னு சொல்லி. எத்தனை ஊர்ல இருந்து கலைஞர்களை அழைத்தாலும் ஆனால் உள்ளூர்ல இருக்கக்கூடிய கூட்டு நிகழ்வு நடத்துறது ஒரு அரிதான காரியம். ஆனால் உங்கள் ஊர் இந்த மண்ணின் மைந்தனை மேடை ஏற்றி அழகு பார்க்கிற குறிப்பாக நம்முடைய ஜெயசக்தி நண்பர்கள் குழுவுக்கு ஒரு பணிவான கைத்தட்டலை உங்கள் நன்றியாக தெரிவிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நாங்க எல்லாருமே சேலம் மண்ணுக்கு கடமைப்பட்டவர்கள், நன்றி கடமைப்பட்டவர்கள். ஏன்னா எங்களை போன்ற கலைஞர்களை வருஷத்துக்கு முழுவதும் நிகழ்ச்சி நடத்துற ஒரு ஊர்னு சொன்னா அது சத்தியமா இந்த சேலம் மாவட்டமா தான் இருக்கும். அதனால உங்களுடைய காசை வாங்கி சாப்பிட்டு இப்படி வீங்கி போன காரணத்தினால அந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி, நடுவர் அவர்களே வந்த உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, குடும்பத்தினுடைய பிக் பாஸ் பெண்கள்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு 10 பேர் கை தட்டினாங்க. ஆமா, ஆண்கள்னு சொன்னீங்க ஒரு 100 பேர் கை தட்டினாங்க. நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு, அம்மா பேட்டையில எத்தனை வருஷம் பட்டிமன்றம் நடந்தாலும் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் இங்க நல்லா ரசிப்பாங்கன்னு சொன்னாங்க. உண்மையாவா? உண்மையாவா? பரவாயில்ல, சரி. நான் இப்ப ஒரு போட்டி வச்சு நிகழ்ச்சிக்குள்ள போறேன். நான் 1 2 3 சொன்ன உடனே இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். அதுக்கப்புறம் நான் 1 2 3 சொன்ன இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். நீங்க சும்மா கை தட்ட வேணாங்க. யாரு சூப்பரா கை தட்டிங்களோ அவங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் நடுவர் கார் வித்து வாங்கி தரேன். வாங்கி தரேங்க. சாவி அங்க தான் இந்த டிரைவர். ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3. அந்த வார் ஒரு தட்டி 1 லட்சம் ரூபாய் தட்டி யாரு விட்டுறாங்க? யார் வாங்கி போடுறாங்க? சரி பரவாயில்ல, பெண்களே இந்த அளவுக்கு போது ஆண்கள் எப்படி பார்க்கலாமா? ரெடி 1 2 3. ஆஹா ஆஹா. கோல்டுனா தங்கம், அகில உலகத்துல ஆண்கள் தான் சிங்கம். 5 5 10 ஆண்கள்னாவே கெட்டு, பெண்களை காட்டிலும் ஆண்களை சிறப்பாக கை தட்டினதுனால ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பாக அந்த 1 லட்சம் ரூபாய் நானே வாங்கி போடலான்னு சேந்தாப்புல பிரிச்சுக்குவோம். ஏன்னா வாழ்க்கைன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், வாழ்க்கைன்னா ஒரு சந்தோஷம் இருக்கணும். சார் நம்ம அம்மா பேட்டைக்கு முறையா வரன்றதுனால நான் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்தேன் சார். கோட்டை மாட்டிக்கிட்டு வந்தேன். இந்த ஊரை சார்ந்த பசங்க தான் சார். ஒரு 3 பேர் ஓடியாந்தான் என்னை பார்த்து. 3 பேர் ஓடியாந்தா அவ்வளவுதான் இருந்தான். அந்த 3 பேரும் இப்ப கிடையாது. அந்த 3 பேர், அந்த 3 பேர் வந்தான். ஒருத்தன் சிவப்பு டிஷர்ட், இன்னொருத்தன் ப்ளூ டவுசர், இன்னொருத்தன் மஞ்சள் டிஷர்ட். 3 பேரை நீ பார்த்தோன்னு சொன்னா, அங்கிள் உங்களை நான் டிவில பார்த்தேன் அப்படின்னா. சூப்பரா தங்கம், விஜய் டிவில பாத்தியா, அதுக்கு முன்னாடி என்ன வேந்த டிவில பாத்தியான்னு கேக்குறேன். நீ தானே சொல்வதெல்லாம் முன்னாடி 2 பொம்பளைங்க வாய்க்க சீரியஸ். ஐயோ அந்த மாதிரி எவிடன்ஸோட பண்ண மாட்டான். உடனே மஞ்சள் டிஷர்ட், இந்த அங்கிள் அந்த டிவி இல்லடா, இவரு வேற டிவிடா. இவனாவது நீ பாத்துருக்கா பழகுது. எந்த டிவி சொல்றா தரேன்றேன். நீ தானே சோட்டா பீம்ல வர காலியாண்ணா. யோசிச்சு பார்த்தா எனக்கு கொடுக்கணுமா இருக்கு. அவன் உருவத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டான். ஆமா சார், 3வது வந்த ப்ளூ டவுஸ் தான் சொன்னா, சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. ஏன்டா தங்க நீங்க எங்க சித்தமா மாதிரியே பேசுவீங்கன்னா, உங்க சித்தமா காமெடியா பேசுறானே, அவரு உடனே தான் லூஸ் மாதிரி பேசினே இருப்பாருன்னா. அதனால இந்த சின்ன பசங்கிட்ட நான் பேசுறது தெரியல, பெரியவங்க கிட்ட நான் பேசிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நாடு கெட்டு போறதுக்கு காரணம் செல்போன். நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலேயே. ஆமா. ஆனா நான் வந்த உடனே இந்த செல்போனை எடுத்து பார்த்துதான் உட்கார்ந்துருந்தேன். மாமா மஞ்சநாடு கூட பாக்குறான். ஏன்டா டைம் பாக்குறேன்னு கேட்டான். கிடையாது சார், எந்த ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி எந்த பேச்சாளர் பேசினாலும் உள்ள ஒரு பயம் இருக்கும். கரெக்டா? நாம சரியா பேசணுமே, இல்லைன்னா கூட்டம் கலைக்கிறமே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எனக்கும் வரும். விஜய் டிவி கலக்க போவார்ல பேசும்போது கூட அந்த பயம் வரும். பயம் வரும்போது உடனே நான் என்ன பண்ணுவேன், என் செல்போன் வால்பேப்பர் எடுத்து பார்ப்பேன். இந்த வால்பேப்பர்ல என் மனைவி போட்டோ வச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது எனக்கு கைத்தட்டின அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. என் மனைவி போட்டோவை பார்க்கும்போது தைரியம் வரும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில கடங்காரன் தொல்லை, இதுக்கப்புறம் வாழவே கூட தூக்கு மாட்டின சாவலா நினைக்கும் போது போட்டோவை பார்ப்பேன். இது விடவாடா பெரிய பிரச்சனை நமக்கு வந்துட்டு போகுது.
இதையே சமாளிக்கிறேன், இந்த கூட்டத்தை சமாளிக்க மாட்டோம்னு ஒரு தைரியம் வந்துடும் எனக்கு. இங்க நிறைய பெண்கள் செல்போன் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அவங்க செல்போன் வால்பேப்பர்ல உங்க புருஷன் போட்டா வச்சுக்கிறீங்க கொஞ்சம் கை தூக்க பார்க்கலாம். அந்த அக்கா சொல்லுதான் அவனை வீட்டுல வச்சுக்கிட்டே பெருசு. இதுல வால்பேப்பர்ல வைக்கிறாங்களா? வால்பேப்பர்ல ஏன்னா வாழ்க்கை அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குது சார். எங்க சார் ஆண்களுக்கு மரியாதை தரேன்னு கேட்கறேன். இன்னைக்கு நல்ல வார்த்தை பேசுறேன் சார் நாட்டுல கேட்கறது. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் ஐயா இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக காலையில 7 மணிக்கெல்லாம் அரக்கோணத்துல ட்ரெயின் ஏறிட்டேன். நடுவுக்கு தெரியும் 7 மணிக்கு ட்ரெயின் ஏறுறேன். 6:45 ட்ரெயினுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். 7:30 மணிக்கு கரெக்டா ஒரு 7:30 எனக்கு போன் பண்ணான். யாருன்னா என் ஃப்ரெண்டு, அவன் பேர் சந்திரசேகர், பெங்களூர்ல இருக்கிறான். மச்சான் தினேஷ் இன்னைக்கு எங்க போறேன்னு கேட்டான். நான் சொன்னேன் இன்னைக்கு கலையமுதம் சார் பட்டிமன்றம் தான் அம்மாப்பேட்டையில நிகழ்ச்சிடா அப்படின்னேன். உடனே நான் நல்ல விஷயம் சொன்னேன்ல, அவன் நல்ல விஷயம் சொன்னான்னு எதிர்பார்ப்பல. உடனே அவன் சொன்னா எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தேவசம்னா. சரிதான், பொழுது வெடிஞ்சோடனே தேவசம் செய்தியா? சரி மச்சான், உங்க அப்பா செத்து 1 வருஷம் ஆகுதா? உங்க அப்பா தாண்டா உனக்கு சாமி மாதிரி. உன் அப்பா படத்துக்கு படையல் போட்டு முடிஞ்சா 4 ஏழைகளுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுறான்னு சொன்னேன். இது என்ன தப்பு இருக்கா சார்? உடனே என் ஃப்ரெண்டு சந்திரசேகர் சொல்றான், அப்பா இன்னைக்கு தேவசம் சாயந்தரம் 7 மணிக்கு படையல் போட போறேன், கிளம்பி பெங்களூர் வரான்னா. முடியாதுடா, நான் அம்மா படையில பட்டிமன்றம் பேசுறேன். அப்பாவுக்கு தேவசன்ற கிளம்பி வா அப்படின்னா. முடியாதுன்ற என் ஃப்ரெண்டு சந்திரசேகர் சொல்றான், எங்க அப்பா தேவசத்துக்கு நீ வரல, உன் தேவசத்துக்கு நான் வரமாட்டேன். என் தேவசத்துக்கு அவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன? நீங்க வரீங்களாமா? ரைட்டுமா, உங்களை எல்லாம் நீ வருவேமாம்மா, சோறு என் முன்னாடி போடுவாங்கம்மா. பட்டிமன்றத்துக்கு நான் ஆவியா வந்து தீர்ப்பு சொல்லுவேன். பேமெண்ட் கூகுள் பேல அனுப்புறேன். தேவசம்னா என்னன்னு தெரியாத ஆளுகளை கூப்பிட்டு நான் பட்டிமன்றம் நடத்தி எங்க நடுவர் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? வாழ்க்கை அப்படிதான் சார். இன்னைக்கு எப்படி பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, கூட்டமா வந்திருக்கீங்க. நீங்க சேலம் மாவட்டம், மாமா பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், எங்க நண்பர் பாத்தீங்கன்னா அவரு ஈரோடு மாவட்டம், எங்க அக்கா பாத்தீங்கன்னா சிவகாசி விருதுநகர் மாவட்டம், பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா வந்து கன்னியாகுமரி மாவட்டம். இத்தனை மாவட்டத்து மக்கள் இந்த மேடையில் இருக்கிறாங்கல்ல. என் ஊரு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம். ஆனா சேலம் மாவட்டத்துல இருந்து நான் பகிரங்கமா ஒரு விஷயத்த சொல்றேன் சார் உங்ககிட்ட. சொல்லுங்க. உங்க ஊர்ல உங்க பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னா எவ்வளவு ஃபீஸ் வாங்குவான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் ஊரு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல உங்க பசங்களை தனியார் பள்ளியில சேர்த்தீங்கன்னா 1 ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். கைத்தட்ட மாட்டீங்க. அட்ரஸ் தரேன். 1 ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். அவ்வளவு பிரேம எங்க ஊரு. பிரைவேட் ஸ்கூல் மாமா 1 ரூபாய் ஃபீஸ் கட்ட வேணாம். நான் ஸ்கூலுக்கு அட்ரஸ் தரேன். எதுவுமே வேணாங்க. டொனேஷன், கேபிடேஷன் ஃபீஸ் எதுவுமே வேணாம். உங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே சொத்தை எழுதி வாங்கிடுவானுங்க. அப்புறம் ஏன் மாசம் மாசம் செலுத்தியா கேட்டீங்கன்னு இப்பெல்லாம் ஃபீஸ் கட்டலன்னா அப்பா கிட்னி எழுதி வாங்கிடுறான். ஒரு காலத்துல பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டா ஸ்கூல் வாசல்ல பாத்தீங்கன்னா 5 வயசுல கொண்டு போய் 1ஆவது சேர்ப்பாங்க. 5 வயசுல 1ஆவது சேர்க்கும் போது நமக்கு 5 வயசு ஆகிடுச்சாரு டீச்சர் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. என்ன டெஸ்ட்னு? இந்த காதை தொடணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. 2.5 வயசுல குழந்தை வாயிலிருந்து அப்படி விரல எடுத்து அம்மான போது ஏன் நம்ம பையன் பேசுறான்னு கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டுறாங்க. எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். அவன் நல்லா தூங்குவான். காலைல 5 மணிக்கு எழுப்பாங்க. எந்திரா ஸ்டூடெண்ட் சேர்ந்துடா. ஒன்ன சோப்பை போடுறான், ஒன்ன பவுடர் போடுறான், ஒன்ன பெட்டை கட்டுறான். 7 மணிக்கு 2 இட்லியை உள்ள ஏற்றி தோணும் வச்சிருக்கேன். 7 மணிக்கு 2 இட்லியை உள்ள ஏற்றி தோணும். சாப்பிட்ற வேலை வந்துடும், சாப்பிட்ற வேலை வந்துடும். 7:30 மணிக்கு மஞ்சள் கல்லில் தெருவில் ஒரு வண்டி வரும். சத்தியமா நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி இருக்கும் அந்த வண்டி. இந்த குடும்பமே சேர்ந்து குழந்தைய வண்டியில் ஏற்றிட்டு நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் சொல்லுவான், நீ அம்மாவே இல்லை, நீ அப்பாவே இல்லை. குடும்பம் ஆகிடானுவான். ஏன்னா மெட்ரிகுலேஷன் போற பசங்க எல்லாம் ஸ்கூல்ல உள்ள போனா அப்ப இங்கிலீஷ் தான் பேசணும். நம்மளால தெரிஞ்சு இங்கிலீஷ் கரெக்டா எடுத்தாங்க. ஸ்கூல்ல உள்ள போனா மிஸ் வந்தாங்க. மிஸ் ஐ வாண்ட் டு பிஸ்னா. அவங்க ஹிந்தி டீச்சர். ஓ அச்சா, இல்ல உச்சா. நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஏன் கேட்கிற நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தா அப்பா கொண்டு போய் விட்டா அப்பா பிஸ்கெட் கேட்கும். இன்னைக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் பசங்களை விட்டா அப்பா பீஸ்கெட் கேக்குது. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த சகோதரிகள் தாய்மார்கள் கிட்ட கேட்கிறேன், உங்க பசங்களுக்கு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஃபீஸ் கட்டலன்னா வீட்டுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாத்துருக்கீங்களா? ஏங்க உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலையா ஸ்கூல்ல சொல்லி அனுப்புனாங்க. அது என்னன்னு போய் பாருங்க. மறுநாள் போய் அந்த ஆம்பளை நின்றுகிட்டு ஸ்கூல்ல ஆபீஸ் ரூம்ல தலையை சொருத்தி, சார் இன்னைக்கு இல்லைன்னா கூட அடுத்த வாரம் கட்டிடுறேன்னு தன் மானத்தை அடகு வைத்தாவது தன் பிள்ளையினுடைய கௌரவத்தை காப்பாற்றுகிற குடும்பத்தின் பிக் பாஸ் ஆம்பளை சார். ஆனா நல்லா சிரிக்கிறீங்க. எல்லாரும் முகத்திலையும் பாக்குற சிரிப்பு தெரியுது. தயவுசெய்து சிரிக்க நல்லா. ஏன்னா சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலன்னா அதுக்கு பேர் முகர கட்ட. ஏன்னா வாலி 2 வகை சிரிப்பு சொல்றாரு. மனுஷன் எப்படி சிரிப்பாங்க? இப்ப இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கிறத பார்த்து எல்லாம் மனசார சிரிக்கிறாங்கல்ல, இது ஆனந்த சிரிப்பு.
இதே இன்னைக்கு ஒரு டான்ஸ் வச்சிருக்கலாம், பட்டிமன்றம் வச்சா பாரு மழை பெஞ்சு நாசமா போகும் நினைச்சாங்கன்னா அது ஆணவ சிரிப்பு. அப்படி யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா வாலி தான் சொன்னார், வகிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வகிரவியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, மனிதர்கள் போர்வையே மிருகம் வாழும் நாட்டிலே உண்மை என்றும் நீதி என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவன் சிரிப்பு, இங்கே சிரிக்கும் சிரிப்பு ஆனவ சிரிப்பு. கைத்தட்டணும்னு மனசுல நினைச்சு எல்லாருக்கும் நன்றி. ஜாலியா கைத்தட்டுங்க, உங்க உயிருக்கு உத்தரவாதம் தரணும். குறைஞ்சபட்சம் 11 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கும், அதனால தைரியமா நீங்க இருக்கலாம், சிரிக்கலாம். அப்போ 2 வகை சிரிப்பு வாரியார் சாமி தான் சார் சொன்னாரு சிரிப்பினுடைய வகைய. ஏன்னா மனுஷன் முதல்ல சிரிச்சு பழகணும்னு சொன்னல. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா சிரிச்சு வரவேற்கணும். எப்படி தெரியுமா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிடுறீங்களா, இப்படி சொன்னா அந்த வீட்டுல உட்காரலாம் சாப்பிடலாம். இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்ற கவனிங்களா, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, அப்ப சாப்பிட போறீங்களா, நல்ல மனுஷன் சாப்பிடணும் அந்த வீட்டுல. நான் கரிசோறு போட்டா சாப்பிடணும், அது ஒரு விஷயம். ஏன்னா சிரிப்ப வாரியார் சாமி தான் சொன்னாரு, இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி, கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, காணாமல் சிரிப்பவன் கஞ்சன், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சுண்டி, தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன், தனக்குத்தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன், துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன் சொன்னார் வாரியார் சமையல். அதனால எந்த சூழ்நிலையும் சிரிக்க பழகணும். ஆமாங்க. போன வாரம் வேலூர்ல ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன். சரி, பெரிய கூட்டம், ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருக்கான். நான் போய் ஒரு அரை மணி நேரம் முயற்சி பண்ணி சரி தெரிஞ்ச ஜோக் எல்லாம் 200 ஜோக் சொல்றேன். தெரிஞ்ச ஜோக் 200 ஜோக். ஆமா, அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கா நீங்க பெரிய நடுவர் தான். நிறைய மனப்பாடம் பண்ணி, ஏன்னா 38 ஜோக் தான் சுத்தி சுத்தி வந்துருக்குது. பரவாயில்ல, 200 ஜோக் சொல்லியாச்சு. ஒரு ஜோக்கு கூட ஒருத்தரும் சிரிக்கல. சரி, எனக்கு என்னன்னா ஒரு ஜோக்கு கூட இவங்க சிரிக்கலன்னா இவங்களை வச்சு பட்டிமன்றம் எப்படி நடத்துறது, எப்படி நடத்துறது, என்ன செய்யறதுன்னு தெரியாம கடைசியா கடவுளை வேண்டிட்டு ஒரு ஜோக் சொன்னேன். சரி, உள்ள உட்கார்ந்து இருந்த ஒரு 2-3 பொண்ணுங்க சிரிச்சாங்க. அந்த பொண்ணுங்க சிரிச்சது தான் வேகமா ஒரு பாட்டி எந்திரிச்சு, எங்க இருந்து ஐயா கூட்டு வந்து பேச வச்சுட்டு இருக்கிறீங்க, மரியாதை இல்லாம சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு சிரிக்கூடாது உட்காருந்துச்சு. நான் அந்த கிழவியை பார்த்து கும்பிட்டேன், நீ சத்து கம்முனு முடிச்சு கட்டிட்டு போயிடாங்க. சாரி ரவிக்குமார், இந்த மாதிரி கருவி எல்லாம் கூப்பிட்டு பட்டிமன்றம் நடத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா வாழ்க்கையில பாருங்க நடுவர்கள மகிழ்ச்சி இருக்கணும். நீங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு ஓடார் தேடான அந்த ஆம்பளைக்கு எங்கேயாவது மரியாதை தராங்களா? ஆனா உலகத்துல மனுஷன் சந்தோஷமா இருக்கிற பருவம் எந்த பருவம் தெரியுமா? எந்த பருவம்? இப்ப இங்க கல்யாணமான ஆண்கள் இருக்கிறாங்க, கல்யாணமான பெண்கள் இருக்கிறாங்கல்ல. கல்யாணமான ஆண்களை பார்த்து இந்த கூட்டத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கண்டிப்பா இதான் நான் கேட்பேன் வழக்கமா எல்லா ஊர்லயும். இங்க எத்தனை பேர் கேட்டு போனா தெரியல, ஆனா நான் கேட்கறேன், பரவாயில்ல. ஒரிஜினாலிட்டி சிடி தான். இங்க கல்யாணமான ஆண்கள் இருக்கீங்க, கல்யாணமான பெண்கள் இருக்கீங்க. கல்யாணமான ஆண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கேட்கணுமா? 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். சரி 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 சரி. அங்க ஒரு 2-3 பேர் எதுக்கு கை தூக்குறாங்கன்னா, பக்கத்துல அவங்க மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க, தூக்குறாங்க கையா அப்படின்னு ஒரு குத்து குத்துறாங்க, அதனால தூக்குறாங்க. தூக்கிட்டு தூக்குறாங்க. வானான்றாரு, பரவாயில்ல, பெருந்தன்மையான மனசு. ஆனா ஆண்கள் யோசிக்கிறீங்க, பெண்கள் அப்படி இல்ல சார். உலகம் முழுக்க எங்க போனாலும் தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை பத்தி பேசுறேன்னா சத்தியமா என் தாய் குலங்கள் தான் காரணம். 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவாருன்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. நடுவர் அவர்களே, 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவாருன்னு நினைப்பாங்கன்ற கூட்டத்துல ஒரு அக்கா தள்ள அடிச்சுக்கிறாங்க. அக்கா நீ வாங்கிட்டு வந்து வர்றான் அப்படிக்கா, அங்க பாரு ஒரு ஆயா மண்ணை வறுத்து வச்சுது. ஆனா 7 ஜென்மத்துல இதே புருஷனா புருஷனா வரணும்னு பெண்கள் நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி எழுச்ச வாய வர எந்த ஜென்மத்துல கிடைப்பான் தான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தான் அவன் அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா இவர் தாண்டி எங்க ஹஸ்பண்ட், இல்லைன்னா அவர் சஸ்பெண்ட். பசங்களுக்கு கூட கேட்ட உடனே காசு கொடுத்தாதான் பையன் சொல்லுவான், அதோ போறாரு எங்க டாடி, காசு கொடுக்கல தோ போறாம கேடின்னுவான். குடும்ப நிலைமை அந்த மாதிரி. ஆனா அந்த கல்யாணம் ஆகாத பருவத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா பசங்க? நல்லா வாத்தியார வேலை பார்த்தேன் சார். உண்மையிலேயே என் தங்கச்சி வீடு மெட்ராஸ்ல
வியாசர் பாடல கட்டி கொடுத்துருக்கேன் என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன். என் தங்கச்சியோட பையனுக்கு 2.5 வயசு. நான் வீட்டு உள்ள போனோட என் தங்கச்சி பையனை கூப்பிட்டான். மாமா இல்லவா? என் தங்கச்சி சொல்லிச்சு, மாமாவை மரியாதையா கூப்பிடணும்டா. உடனே அவன் சொன்னா, மாமா மரியாதையா உள்ளவான்னா. நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதான். மெட்ராஸ்ல என் தங்கச்சி பையன் 2.5 வயசு பையன் உட்காந்து டிவி பாக்குறான் சார். இந்த தோனி ஹெலிகாப்டர் அந்த 6 அடிக்கிறாரு. பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு 2.5 வந்து உட்காந்து டிவி பாக்குது. இந்த 2.5 அந்த 2.5 டிவி பாக்குது. இந்த தோனி ஹெலிகாப்டர் அந்த 6 அடிச்ச உடனே மெட்ராஸ்ல என் தங்கச்சி பையன் எப்படி தெரியுமா கூப்பிட்டான்? டே மச்சான்னா. யாரு 2.5? அதுக்கு அந்த 2.5 சொல்டா மாமான்னா. டே மச்சான் அவன் சொல்டா மாமா. இந்த 2.5 சொல்றான், மச்சான் என் லைஃப்லயே இந்த மாதிரி ஷார்ட் நான் பாக்கறானா. இவன் லைஃபே 2.5 தான். இவன் என்னத்த பார்க்கல. இப்ப என் பேரு தினேஷ், எங்க பக்கத்துல ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு மகேஷ். அவன் உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட மாட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி நீ ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறிய, என் பையனை பேசி இந்த மாத்திரை சாப்பிட வேண்டாங்க. நான் யோசிச்சேன் சார், மாத்திரை கசப்பா இருக்கிறதுனால அவன் சாப்பிட மாட்டான்னு மாத்திரையை ஒரு குலோப் ஜாமுன்ல சொருகி கொடுத்துட்டேன். ஆமாங்க குலோப் ஜாமுன்ல அவனும் சாப்பிட்டான். ஒரு மணி நேரம் கழிச்சு அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏ மகேஷ் குலோப் ஜாம் நல்லா இருந்ததாடா அப்படின்னு. அவன் சொன்னா, மாமா குலோப் ஜாம்லாம் சூப்பரா இருந்துச்சு மாமா, உள்ள இருந்த கொட்டை தான் கசப்பா துப்பிட்டு மாமா. குலோப் ஜாம் ஏதுடா கொட்டை? தெளிவாகிறான் சார். நான் கணக்கு வாத்தியார் சார். உண்மையிலேயே நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎட் முடிச்ச கணக்கு வாத்தியாரு. உலகத்துல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே கொலவெறியோட ஒரு வாத்தியார் பார்ப்பான்னா கணக்கு வாத்தியார் தான் பார்ப்பான். ஏன் தெரியுமா? அவர் தான் பிடி பீரியட் கடன் வாங்கி பாடம் நடத்துவார். நான் கணக்கு வாத்தியார். தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஊர்ல பட்டிமன்றம் நடத்துறேன். என் ஸ்டூடெண்ட் 3 பேர் பட்டிமன்றம் நடத்தினான். தலைப்பு என்ன தெரியுமா? தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோடி ஊசி வைப்பது சிறந்ததா, குத்தூசி வைப்பது சிறந்ததா தலைப்பு. 3 பேர் பேசுறான். நான் ஜன்னல் ஓரத்துல வெளியில நின்னுக்கிறேன். ஒருத்தர் எந்திரிச்சு, தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோடி ஊசி வைப்பது அண்ணா. இந்த பக்கம் தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் குத்தூசி வைப்பது அண்ணா. சரி, தீர்ப்பு என் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான்னு பாக்குறேன். அவன் சொன்னான் பாருங்க, தினேஷ் சார் இருக்கிற சைஸுக்கு கோணி ஊசியோ குத்தூசியோ சரி வராது, அவர் உட்கார்ற சேர்ல கடப்பாறை வைப்பதே சிறந்ததுன்னா. விட்டா தேங்காய் பழகிற மாதிரி பொந்துருவானுங்க பழகுது. உனக்கெல்லாம் பாடத்துக்கு தெருவா பிச்சை இருக்கலாம்ன்றேன். என் தெருவுக்கு எப்படி சார் வரீங்கன்னு கேட்கறான். ஆனால் இங்க கல்யாணம் ஆகி சிரிச்ச எல்லாருமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த இருந்த குழந்தை பருவம் மீண்டும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு வரப்பிரசாதமா நினைச்சா நீங்க கைத்தட்டு கொடுங்க. உண்மைதானே? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஜாலியா இருப்பா சார். சார் இங்க பாருங்க, இந்த கையில இருந்து உங்களுக்கு ரத்தம் வந்தா அழுவீங்களா? அழ மாட்டீங்களா? கையில ரத்தம் வந்தா அழுவீங்க. அண்ணன் மைக் ஆஃப் பண்ணிட்டாரு. அழுவீங்க இல்ல? ஆனா இதே கிராமத்துல வளர்ந்த குழந்தைங்க எல்லாம் இந்த வேப்ப மரத்துக்கு கீழே வேப்ப மரம் சாப்பிட்டு காக்கா கீழே போடும். ஆமா, அந்த கொட்டையை எடுத்து உடைச்சி இந்த கையில வச்சுட்டு அப்படி சுத்துவோம். அப்படி சுத்துன உடனே அந்த கையில ரத்தம் வருது என்ன பண்ணுவான்? என் கையில ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மழலை பருவம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேப்ப மொட்டை அடிச்சு வந்த ரத்தம் ரசிச்சா அத்தி குச்சி அடிச்சு கணக்கு பாடம் ஆயிடுச்சா. பெண்கள் கைத்தறி உங்களை சாட்சியா வச்சு கேட்டேன். ஆமா, இப்ப பெண்கள் தான் குடும்பத்தினுடைய பிக் பாஸ் பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. ஆமா, ஆண்கள் தான் தீர்ப்பு சொல்றதுக்கு சேர்த்து நீங்க 4 பேரை நம்ம வந்திருக்கிறோம். இப்போ சொல்ல மாட்டீங்களா? சரி, கடைசியா சொல்லுங்க, பரவாயில்ல, இருந்துட்டு போகட்டும். அப்பவும் காசு கொடுப்பாங்க. ஆண்களுக்கு தீர்ப்பு சொன்னாதான் ஜெயசக்தி மன்றத்துல காசா நான் கேள்விப்பட்டேன். வந்த உடனே தம்பி ராமச்சந்திரா, நீ தனியா கூட்டு போய் பேசிட்டியா? பெண்கள்னு பேசினா 3 பெண்கள் கிட்டே ஆளுக்கு 25,000 வாங்கி நீங்க வச்சுப்பீங்களாம் சொல்லிருக்காங்க, பாத்துங்க. ஆனா இங்க பாருங்க, வந்த உடனே கை தட்டுங்கன்னு கேட்டல. இப்போ நான் சொல்ல போற விஷயம் நியாயம் உங்க மனசுல பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த மக்களும் ஒன்னா சேர்ந்து கை தட்டுங்க. இது நியாயம் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லட்டுமா நடுவர்களே? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 4 பொம்பளைங்க ஒன்னா வந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தரு வர போதுன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த கை தட்டு இன்னும் அதிகமா பாக்குறீங்களா? இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 2
ரெண்டு கிழவிங்க ஒன்னா உட்காந்தாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தா போதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தமிழ் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம், மலையாளம் தெரியலாம், எல்லா பாஷையும் தெரியலாம். ஆனா கிழவிங்களுக்கு ரெண்டு பாஷை இருக்குது. அந்த பாஷை யாருக்குமே தெரியாது. தெரியுமா? ரெண்டு கிழவி அப்படி தெருவில் முட்டு குத்துச்சுன்னா அது இதுக்கு என்ன அர்த்தம்னா, மூணாவதுல இருக்கிற பையன் நாலாவது இருக்கிற பொண்ணு கூட்டு ஓட்டான்னு அர்த்தம். இவ்வளவும் பேசிட்டு அந்த கழிவு ஒரு வார்த்தை சொல்லுமாரு, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, நீ இவ்வளவு நேரம் பேசுறதே ஊர் வம்பு தான். கிழவிங்க பாசை எப்படித்தானே வரும்? தினமும் கிழவி கூட தான் நடந்து சுத்தி நிற்கிறேன். இதுகளை பட்டி டிங்கரிங் பார்த்து மேடை ஏற்றி பறந்த பாடுகள்லாம் எங்களுக்கு தான் தெரியும். 5 மணிக்கு ரூமுக்கு வந்தா கூட 7:30 மணி வரைக்கும் மேக்கப் போட்டுனுக்குதுங்க. ஏத்துக்கு கொத்தனார் அடிக்கிற மாதிரி. அதுவும் அந்த நடுவில் இருக்கிற பிள்ளைகள்லாம் கிளம்பி வரும்போது நேரம் ஆயிடுச்சு, மாமா அண்ணா அந்த லிப்டிக் டப்பா அப்படின்னு அது முத்திர குத்தன மாதிரி இருக்குது. ஆனா இப்படி எல்லாம் பேசினாலும் ஒரு தெருவில் 4 பொம்பளைங்க உட்காந்தா என்ன பேசுவீங்க? நீங்க குடும்பத்தின் பிக் பாஸா 4 பொம்பளை உட்காந்தா என்ன பேசுவீங்க? 5ஆவதா ஒரு பொம்பளை போய் தான் பேசுவீங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் எந்திரிச்சு வீட்டுக்கு போட்டோமே, மிச்சம் இருக்கிற 3 பேர் ஏக்கா இப்ப எந்திரிச்சு போனாலே அவ கதை தெரியுமா உனக்கு? அடுத்த 3 பேர்ல இன்னொரு அக்கா எந்திரிச்சு வீட்டுக்கு போவே போவாது. ஏன்னா நாம எந்திரிச்சா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் வேறுன்னு தெரியும். இப்படி விடிய வரைக்கும் ஊர் வம்பு பேசுறது நீங்க பிக் பாஸ். இப்படிதான் என் ஊர்ல 4 பொம்பளைங்க ஒன்னா பேசிச்சு. நான் சத்தியமா பெண்கள் பேசும்போது ஒட்டு கேட்க மாட்டேன். மானச கை தட்டுங்க எனக்காக. ஒட்டு கேட்க மாட்டேன் சார். நான் கொஞ்சம் ஓரமா நின்று கேட்பேன். கொஞ்சம் துப்புறது என் மூஞ்சிக்கே வரும் போல இருக்குது. ஆனா அப்பதான் ஒரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, அந்த ஆடியோ போடுற ஆடியோ காரனுக்கு பொண்ணு கொடுக்காதுன்னு. அது ஏன் ஒன்னும் சொல்லாதுன்னு நீ ஒயரு பிடிக்க வாயில் சொல்லிட்டு போயிடாது. ஏன் நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க, ஏன் ஆடியோக்காருக்கு பொண்ணு கொடுக்க கூடாது அப்படின்னு. அட போ தம்பி, சமைச்சு தட்டுல சாப்பாடு போட்டு போய் கொடுத்தா அவன் டெஸ்ட் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு சப்ளைய பார்த்தலன்றான். அவனுக்கு பொண்ணு கொடுக்காத இருந்துச்சு. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, இந்த யோகாசனம் பண்ற யோகா மாஸ்டர் பொண்ணு கொடுக்காதுனாங்க. யோகாசனம் பண்றவங்க எல்லாம் மந்திராத மாதிரி ஆரோக்கியமா இருப்பாருங்க. நீ வேற கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நைட்ல நிக்க வச்சுட்டு மேலே வலது கையை மேலே தூக்குவோம், பின்பு இடது கையை மேலே தூக்கி அங்கே சொம்பில் பால் வைத்திருக்கிறார்களா என்று வாயில் ஊத்தவனா 4 மணிக்கு பால்காரம் பெல் வச்சுட்டு போயிட்டு அந்த மினிச்சு. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, இந்த கபடி பிளேயர் எல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க. கபடி பிளேயர் எல்லாம் மாட்ட சாட்டமா இருப்பாரு. எல்லாம் மாட்டு சாட்டமா தான் வர்றான், தொட்டுட்டு ஓடிறான்டா அப்படின்னு. நடுவர் அவர்களை, இந்த பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உச்சி நெத்தில வடுகெடுத்து உச்சி நெத்தில சிவப்பு கலர்ல பொட்டு வைப்பாங்க. தெரியுமா எதுக்கு? அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சா தமிழன் தான் இந்த உலகத்துக்கு சொன்னா, இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு, 2 குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு ரத்தம் சிந்தியாத அந்த பெண் பாடுபடுவாங்க. அதுக்காக தான் அந்த ரத்த திலகத்தை உச்சி நெத்தில வச்சா. ஏன் தினேஷ் இந்த பக்கம் திரும்பி பாருங்க. எங்க இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு அக்கா கேட்டேன், அதுக்கு தானக்கா காரணம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஈரும் வேணும் டிராபிக் எல்லாம் போட்டு தான் கோடு எடுத்து வாரிக்கிறேன். அப்புறம் ஏன் சிவப்பு கலர்ல பொட்டு வைக்கிறேன்னு கேக்குறேன். பேணி இறங்கி நெத்திக்கு வருதுற சிக்னலை பார்த்து பின்னால போட்டு இதாவது பொட்டு. இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க வைக்கிறாங்களா பொட்டு? எல்லாம் ஒட்டு ஸ்டிக்கர், பாம்பு, பள்ளி, பூரம், பட்டர்ஃப்ளை, டைனோசர் எல்லா டிசைன்லயும் ஸ்டிக்கர் போட்டு. நான் கேக்குறேன், அம்மா இந்த ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்களே அது பழசா போச்சுன்னா அப்படி நசுக்கி கீழே போடுங்கம்மா. அதை விட்டுவிட்டு செவுத்துல ஓட்டுறீங்க, பீரோல ஓட்டுறீங்க, கண்ணாடியில ஓட்டுறீங்க, டைல்ஸ்ல ஓட்டுறீங்க, கக்கூசி பீங்கான்ல கூட ஓட்டிட்டு போறீங்க. அன்னைக்கெல்லாம் நான் சேலத்துல பட்டிமன்றம் முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு சேலத்துல பஸ்ல ஏறி ஜன்னல் சீட்ல உட்காரலான்னு உட்கார்றேன். எனக்கு முன்னாடி யாரோ ஒரு புண்ணியவதி அந்த ஜன்னல் சீட்ல ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டா. இது எனக்கு தெரியல. நான் தூக்க கலத்துல போய் சாஞ்ச பாருங்க, பொட்டு கரெக்டா இங்க ஒட்டிச்சு. காலையில 6 மணிக்கு என் வீட்டு வாசல்ல கையில பையோட நின்று பெல் அடிச்ச பிறகு என் பொண்டாட்டி பைய பார்த்தாலா இல்லையோ பொட்டை பார்த்துட்டா. எத்தனை நாளா நடக்குதுன்னு கேட்டா. நான் கூட பட்டிமன்றம் பேசுறதுதான் கேக்குறாங்க. 20 வருஷமா நடக்குதுமாங்க. ஒரு பொட்டால என் குடும்பம் பொட்டுன்னு போச்சு. ஆனா இந்த பெண்களுடைய ஆட்டம் எல்லாம் எப்ப தெரியுமா? கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் வந்துச்சு. அதுல ரம்யா கிருஷ்ணன் ஒரு அம்மா ஒரு செப்தியா இருப்பாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணலாமா?
பாத்தீங்களா நீங்க எல்லாரும் அண்ணே நீங்க எப்படி கேமரா நீங்க வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ ஜாதி ஜாதி அரவணை பெற்றுச்சு இந்த பெற்ற அம்மாடா இப்பதான் ஜெயசக்தி நம்பர் கூட பாக்குறாங்க நம்ம நல்ல ஆள் தாண்டா கூட்டியாந்துக்கிறோம் ஊர்ல நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க கலையமுதன் நம்ம மானத்தை காப்பாத்திட்டாருன்னு உண்மையிலேயே அருமை நண்பர் நம்முடைய கலையமுதன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி நிறைவா நான் ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய பேச்சாளர் அந்த நேரத்தினுடைய அருமை கருதி நடுவர்களே ஒரு குடும்பத்தினுடைய பிக் பாஸ் ஆண்களா பெண்களா இதுதான் யதார்த்தமான கேள்வி. ஒரு ஆண் இல்லை என்றால் அந்த குடும்பத்தை ஆலமரமே சாய்ந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆணினுடைய வருமானம் இல்லாமல் ஆணினுடைய நிர்வாகம் இல்லாமல் எந்த குடும்பமும் வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படியே பாத்தீங்கன்னா நாம எல்லாம் இரவு நேரத்துல பயணப்படுற ஆட்கள். அப்படிதான் நைட்டு 2 மணிக்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கும் போது ஒரு ஆட்டோ டிரைவர் என்னைய பார்த்தார். நீங்களும் நைட்ல 2 மணிக்கோ 3 மணிக்கோ அம்மாப்பேட்டையிலயோ செவ்வாய்ப்பேட்டையிலயோ இல்ல சீர்நாயக்கம்பட்டியிலயோ வந்து நின்னீங்கன்னா முதல்ல ஆட்டோ டிரைவர் தான் உங்களை ரிசீவ் பண்ணுவார். சார் ஆட்டோ சார், மேடம் ஆட்டோ அப்படின்னு கூப்பிடுவார். இதே மாதிரி மதுரையில மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் நைட்டு 2 மணிக்கு நான் வரும்போது ஒரு ஆட்டோக்காரர் என்னை கூப்பிட்டார். சார் ஆட்டோ சார்னார். நான் அவரை பகல்லையும் பார்த்திருக்கேன், ஆட்டோ ஓட்டுவாரு, நைட்ல ஆட்டோ ஓட்டுறாரு. நான் கேட்டேன், அண்ணா நீங்க பகல்லையும் ஆட்டோ ஓட்டுறீங்க, நைட்டு 2 மணி ஆகுது, இப்ப ஆட்டோ ஓட்டுறீங்கன்னு கேட்டேன். ஆட்டோ டிரைவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பகல்ல ஆட்டோ ஓட்டினா வண்டிக்கு டியூ கட்டுருவேன், குடும்பத்துக்கு சோறு போட்டுருவேன், நைட்டு 2 மணி வரைக்கும் கண்ணு முடிச்சு ஆட்டோ ஓட்டணும்னா என் புள்ள கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிற அந்த கனவை நான் நிறைவேற்றுவேன் தம்பின்னு சொன்னாருன்னா அங்கே ஒரு அப்பனுடைய மிகப்பெரிய உழைப்பு. அதுக்கு பேர் தான் பிக் பாஸ். கூட வாயாடுறதுக்கு பேர் இல்லை. நல்லா தெரிஞ்சீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவன் பையன்லாம் கலெக்டர் ஆயிட முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க செல்போன்ல கூகுள் இருக்குது, நெட் ஆன் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இந்தியாவுல 25 வயசுல இளம் IAS அதிகாரி அன்சர் ஷாயிக் என்பவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் கலெக்டர் ஆகி சாதனை படைச்சிருக்கிறார். இப்ப வேணா +2ல பாத்தீங்கன்னா 600 மதிப்பெண் வந்திருக்காங்க. ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் +2ல 1200, ஐயெல்லாம் கரெக்டா சொல்றாரு, 1200 மதிப்பெண். அப்போ சென்னையில மாநகராட்சி பள்ளியில 1200 மதிப்பெண்ணுக்கு 1186 மார்க் எடுத்தா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு சௌஜன்யா. இன்னைக்கு அவ டாக்டருக்கு படிக்கிற அந்த பிள்ளை. சென்னையில மாநகராட்சி பள்ளியில கார்பரேஷன் ஸ்கூல்ல அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட். அந்த பத்திரிகையாளர் போய் அந்த பொண்ணு கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அம்மா 1186 மார்க் எடுத்து சென்னை மாநகராட்சி பள்ளியில ஃபர்ஸ்ட் வந்திருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு சொல்லிச்சு, எங்க அப்பா கண்ணு தெரியாது, எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியுது. இந்த ட்ரெயின்ல 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் இந்த பட்ஸ், செயின் கவர், பாஸ் கவர் இதெல்லாம் எங்க அப்பா விற்கிறாரு. கோடம்பாக்கத்துல தான் எங்க வீடு. ட்ரெயினை விட்டு எங்க அப்பா மேம்பாலம் கிராஸ் பண்ணி வரதுக்குள்ள எங்களுக்கு பக்குன்னு இருக்கும். கண்ணு தெரியாதவர் எங்க போவாரு. நைட்டு வந்தாருன்னா எங்க அப்பா என் பொண்ணு சாப்பிட்டாலா, என் பொண்ணு படிச்சாலான்னு கேட்பாரு. எங்க அப்பாவை நினைப்பேன் நானு, எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது சார், எங்க அப்பாவால யாரையும் பார்க்க முடியாது, ஆனால் எங்க அப்பாவை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று நினைத்து படித்தேன். சென்னை மாநகராட்சி பள்ளியில முதல் மதிப்பெண் வந்தேன்னு ஒரு பொண்ணு சொல்றான்னா ஒரு பெண்ணுடைய உழைப்புக்கு கூட காரணம் ஆண்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு தான் என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு, நடுவர்களே சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்துருப்பாங்க, வாங்கியிருப்பீங்களா? ஆமா, நானும் வாங்கியிருப்பேன், நீங்களும் வாங்கியிருப்பீங்க. சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்துருப்பாங்க, இங்க இருக்கிற எல்லாரும் வாங்கியிருப்போம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம்
பொண்டாட்டிக்கு தெரியாம தான் பெத்த அப்பா அம்மாவுக்கே காசு கொடுக்கிற நிலைமை இருக்குதுன்னு சொன்னா இந்த அவங்க வீட்டுக்கு கூட்டா ரொம்ப நல்லது. என் மருமகன் வாரி வாரி செய்வாரு. எங்க வீட்டுல நான் செய்வேன் செய்ய போறாங்க, அவங்க வீட்டுக்கு செஞ்சா ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த ஊருக்கு வந்தோம். செங்குந்தன் மாரியம்மன் கோயிலுக்கு நீங்க போய் மனசுல நினைச்சதை வேண்டிக்கிட்டீங்கன்னா எல்லாம் நடக்கும். இதே சேலம் பகுதியில நான் ஒரு நிகழ்ச்சியில பேசினேன். நீங்க மனசுல நினைச்சது வேண்டது ஏதாவது நடக்கலன்னா நான் ஒரு கோயில் அட்ரஸ் தரேன். திருச்செங்கோட்ல தான் அந்த கோயில் இருக்கு. நீங்க போய் மனசுல நினைச்சதை வேண்டிக்கிட்டு அந்த கோயில சாமி கும்பிட்டீங்கன்னா அடுத்த 6 மாசத்துல நீங்க வேண்டினது நடக்கும். அப்படி சக்தி வாய்ந்த கோயில், நான் அட்ரஸ் தரேன், வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லும் போதே நாமக்கல்ல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்து, என்ன திருச்செங்கோட்ல கோயிலா, எங்க ஊர்ல சக்தி வாய்ந்த கோயிலா, அட்ரஸ் கொடு நானும் என் கொண்டாட்டியும் போறோம் அப்படின்னாரு. சரி ரைட்டு போறாங்களேன்னு கொடுத்து அமிச்சேன். இவன் போய் கோயில் குளத்துல மனசுல நினைச்சது வேண்டிக்கிட்டு கோயில் குளத்துல 1 ரூபா போட்டான். அந்த அம்மாவும் தான் மனசுல நினைச்சது வேண்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள 1 ரூபா போடலான்னு போச்சு. கால் தடிக்கு குளத்துல ஊந்துருச்சு. என்ன 6 மாசம் ஆனாலும் அதுக்குள்ள நடக்குது. இந்த மாதிரி நிலைமைதான் பல ஆம்பளைங்க குடும்பத்தை நடத்துறோம். நீங்க எல்லாத்தையும் சொல்லி காட்டுவீங்க, ஆனா ஆம்பளை சொல்ல மாட்டான் சார். கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைத்தாரோ, கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைத்தாரோ, கடமையிலே காதல் என்று கட்டி போட்டு வைத்தாரோ, இதுவரைக்கோ இறையிலே பிள்ளை வந்து வருவாரோ. உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து விழிப்பானோ, காது கொடுத்து கேட்க சத்தோ, இனி கணவனுக்கு நீங்காது அது குழந்தைக்கு ஆரம்பிச்சோ. அப்படி சொல்லு வர என்ன சொல்றாருன்னா, குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். ஆம்பளை குடும்பத்தினுடைய பிக் பாஸ். மனைவியையும் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். கஷ்டமா, வருத்தமா, வேதனையான்னு கேட்டா, உன்னை சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே சிரிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன் இனி கணவனுக்கு கிட்டாது அது குழந்தைக்கு தான் மிச்சம். எந்த வகையிலே பார்த்தாலும் ஒரு குடும்பத்தினுடைய ஆலமரமாக குடும்பத்தை தாங்கி நிற்பது அது ஆண்களே. அவர்கள் தான் பிக் பாஸ் என்ற தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருவி மாதிரி கொட்டிட்டு போயிருக்காரு அரக்கோணம் தினேஷ். நல்லா ஒரு கைதல் கொடுக்கலாம்.